வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி. கூட்டணி தேமுதிக மற்றபடி எஸ்டிபி சேர்ந்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடி. ஒரு தொகுதியில கூட ஒரு சீட்டு கூட வரல. எம்பி தேர்தல். அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போன 10ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 10 நாட்கள். ஒரு நாள்ல 3 தொகுதி சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பேசுவது, ஆலோசனை கேட்பது, என்னப்பா பிரச்சனை, எப்படி தோல்வியாச்சு, வரக்கூடிய சமயத்தில் மாவட்ட செயலாளர், வேட்பாளர், மற்ற முக்கிய பொறுப்பாளர், நாம் 8 பேர் 10 பேர் யாராவது வரணும். அதன் அடிப்படையில் ஆலோசனை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வரக்கூடிய காலங்களில் பாமகவோட நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிறாங்க ஒரு கருத்து. இன்னொருத்தவங்க சரியான பலமின்மையான கூட்டணி நம்ம இந்த தடவை ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. மற்றபடி காசு செலவழிக்கிற யாருமே சரியா, காசு கொடுத்தாலும் அது பகிரங்கமாக திருடப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்புறம் மேல் மட்ட நிர்வாகிகள் சரியாக உழைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் மேல்மட்ட நிர்வாகிகள் கீழ்மட்ட நிர்வாகிகளை வேலை வாங்கவில்லை. அதே நேரத்தில் மேல்மட்ட நிர்வாகிகள் கீழ்மட்ட நிர்வாகிகளை அலட்சியப்படுத்தினார்கள் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகள். அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு வெற்றி அடைய வேண்டும், கட்டாயம் வெற்றி அடைஞ்சுதான் ஆகணும். விக்கிரவாண்டி தேர்தலோடு அதிமுக 10வது தோல்வி. 10வது தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பேரே வந்தாச்சு. அந்த மாதிரி சூழல் போயிட்டு இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி அடையல அப்படின்னா கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பவே பழைய பயங்கரமான ஒரு கலைபாரம். டிடிவி, ஓபிஎஸ் சேர்க்க வேண்டும், சசிகலாவை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். குறிப்பா ஒரு 6 அமைச்சர், செங்கோட்டையில இருந்து தங்கமணி வரைக்கும் ஒரு 6 அமைச்சர்கள். மற்றபடி காமராஜர் போன்றவர்கள் சசிகலாவை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் விளைவா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு குழப்பம். எடப்பாடியால் இன்னும் முடிவு செய்ய முடியவில்லையா? அவரு தனக்கு நினைச்சிட்டு இருக்கார், நான் தான் பொதுச் செயலாளர் நினைச்சிட்டு இருக்கார். மற்றபடி அதை மக்கள் அங்கீகாரம் இல்லையா? மக்கள் அங்கீகரிச்சிருந்தா இன்னைக்கு தான் அதிமுக பயங்கரமா வந்திருக்கோம் இல்லையா? விக்கிரவாண்டியிலே வந்திருக்குமே. விக்கிரவாண்டியில பாமகவை யாரும் ஓட்டு போடாதுன்னு சொல்லியாச்சு. அந்த அளவுக்கு எப்படி பாமக ஓட்டு வந்தது, அதையெல்லாம் விட திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்ப எல்லாமே அதிமுக போட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான உண்மையை சொல்ல முடியுமா? கிடையாது. எப்படி இருந்தாலும் சரி, ஆமா, இது 10வது தோல்வி. அதனால இப்படியே ஒவ்வொரு தோல்வியா போயிட்டு இருந்தது அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு நிற்பது? கேட்டா ஜெயலலிதா காலத்துல நாங்க 5 தடவை போட்டியிடவில்லை, புறக்கணித்தோம் இடைத்தேர்தல் அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில சொன்னா, அதெல்லாம் கிடையாது, நாங்க 1 லட்சம் வித்தியாசத்துல செய்ப்போம் அப்படி இப்படி சொன்னாரு. அண்ணாமலைகிட்ட சொன்னதுக்கு அண்ணாமலை ஓபிஎஸ் சொன்ன, ஓபிஎஸ் விலகிட்டாரு பெருந்தன்மையோட. எடப்பாடி கரை சேரவே முடியல. இப்படி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு சமயத்துல அதெல்லாம் கூட்டணியா வச்சு சேர்த்து இன்னைக்கு நிர்வாகிகளுடைய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது. ஆனா 17ஆம் தேதி கூட்டம் நடக்காது அப்படிங்கிற ஒரு குண்டு இன்னைக்கு விழுந்திருக்கு. 17ஆம் தேதி வரக்கூடிய 17ஆம் தேதி கூட்டம் நடக்காது. வர புதன்கிழமை என்ன அப்படின்னா, அன்னைக்கு தென்காசி மாவட்டம் மற்ற 2-3 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோட கலந்துரையாடல். ஏன் நடக்காது அப்படின்னா, அந்த அதே 17ஆம் தேதி தென்காசிக்கு சசிகலா வர்றாங்க. எப்படி பாருங்க. அப்ப அதிமுகவுடைய தொண்டர்கள் எடப்பாடியின் கையில் இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. 17ஆம் தேதி சசிகலா தென்காசிக்கு வர்றாரு தொண்டர்களை சந்திப்பத, ரைட், ஓகே. அதற்கும் எடப்பாடி தலைமையில் கூட அதிமுக தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு, ரத்து செய்வதற்கு என்ன தொடர்பு இருக்கு? கேட்டா அங்குள்ள நிர்வாகி சொல்றாங்க,
இல்லைங்க, நிறைய அதிமுக பேர் வந்து சசிகலாவை சந்திப்பார்கள். அப்புறம் எடப்பாடி நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிற பயங்கரமான ஒரு கேள்வி இருக்கு. அப்போ உண்மையிலே சசிகலா யார்? எடப்பாடி பொதுச் செயலாளரா இல்லையா? அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? அந்த மாதிரி விஷயமா ஜெயலலிதா வந்து கூண்டோட அப்படி தூக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, சும்மா ஒரு சாதாரண ஒரு விஷயம். திமுகவிட்ட ஒரு பேசிட்டாங்க. அவர் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். உடனே அடுத்த நாளை கட்சி விட்டு தூக்கிட்டார். கொஞ்சம் கூட இரக்கமற்ற தன்மை எல்லாம் என்பதை விட அப்படி ஸ்ட்ரிக்டானவர். இல்லைன்னா கட்சி நடத்த முடியும். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாரை போல இருப்பாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கவும் முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்ததை போன்ற ஒரு அதிமுக இன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து கட்டாயமா வந்து எடப்பாடியின் கையில வந்து அதிமுக இல்லை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. 17ஆம் தேதி சசிகலா வந்தா வராட்டி என்ன? நீங்க ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டியதானே? அப்ப இது என்ன தெரியுது? தென்காசி சம்பந்தப்பட்ட ராமநாதபுரம் அந்த வகையில ஏகப்பட்ட பேர் வந்து சசிகலாவை சந்திப்பார்கள். அதனால வந்து கூட்டம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அங்கதான் வந்து பக்கத்துல ராமநாதபுரத்துல வந்து ஓபிஎஸ் போட்டியிட்டார். அதன் அடிப்படையில் அவரும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் ஏகப்பட்ட விஷயம் இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு பேன்னு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இதையெல்லாம் விட ஒரு ஆடியோ ஒண்ணு மிக வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது செல்லூர் ராஜுக்கு ராமசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கும். அவர் வந்து ஒரு 18-20 வருஷமா வந்து செல்லூர் ராஜுட்ட பியாவா உதவியாளர் இருந்திருப்பார் போல இருக்கு. அவருக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு லடாய். இல்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள். வெளி வந்தது 2 ஒண்ணா இருந்தாலுமே சரி, மற்றபடி வந்து அதிமுக தொண்டர்கள் அவருடைய மேல்மட்ட நிர்வாகிகளை மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கு. செல்லூர் ராஜ் பேசுறாரு அந்த ஆடியோல, இன்னைக்கு வைரலா போயிட்டு ராமசுப்ரமணியம் அப்படிங்கிற இடத்துல, ஏப்பா நீ ஒரே இடத்துல விசுவாசமா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. திசை கண்ட பக்கம் எல்லாம் போயிட்டு உட்காந்துருக்கிற, மற்றபடி நீ அதிமுகவா விசுவாசியா இல்ல கம்யூனிஸ்டா? உன் வீட்டுக்கார அம்மாவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். என்ன யூடியூப் மற்றபடி வாட்ஸ்அப் இருந்தா எதை வேணாலும் போடுவியா? நீ எல்லாம் ஒரு ஆளாடா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போடு, பிச்சு போடு, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு போட்டு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ செல்லூர் ராஜ் பேசுறாரு. அதுக்கு வந்து அந்த ராமசுப்ரமணியம் அப்படிங்கிற அவர் வந்து அதிமுக. ஆமா, செல்லூர் ராஜிட்ட வந்து உதவியாளராக மற்றபடி பிஏவா இருந்தவரா அப்படின்னு தெரியல. ஆனா அதிமுக அவர் வந்து பேசுறாரு. 2021 எவ்வளவு வேலை பார்த்து உனக்கு தெரியுமா? உனக்கு நீங்க அதை என்னை பார்த்தீங்க இல்லையா? மற்றவங்கள வந்து 18 வருஷமா அவங்ககிட்ட வேலை செஞ்சவன் நானு அப்படின்னு கூட சொல்றாரு. 18 வருஷமா வேலை செஞ்சவன் என்ன, அதே நேரத்தில் என் பொண்டாட்டி நீங்களாம் வேலை வாங்கி தரல. சிஎம் அந்த நேரத்தில் எடப்பாடி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. என்னன்னா நானே ஒரு ஆள் இல்லை அப்படியே எதுக்கு என்கிட்ட போன் அடிச்சு பேசுறீங்க அப்படின்னு கூட பயங்கரமான காட்டமான ஒரு வாக்குவாதமா அந்த வீடியோ போகுது. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மேல்மட்ட நிர்வாகிகளை கீழ்மட்ட நிர்வாகிகள் மதிக்க முடியாத ஒரு இப்ப எல்லாருக்கூடிய சமயத்துல அப்புறம் பாமகவோடு சீமானோடு கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு பக்கம் இருந்தா, அதை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயித்து விட முடியுமா? கூட்டணிக்குள்ளேயே பல விதமான விஷயம் இருந்தாலுமே கூட கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள். அதையெல்லாம் விட இன்னைக்கு முந்தா நாள் வந்து சீமான் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையார் அருவருக்கத்தக்க விஷயத்தை கேவலமாக பேசினார் கூட ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு அண்ணாமலை பேசினார் பாருங்க. எம்ஜிஆர் அப்படி இப்படி, ஜெயலலிதா அங்க அந்த மாதிரி குற்றவாளி அப்படிலாம் பேசினார் பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில் அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டா திருமணம் நிறைவேற்றி கன்னட திருமணம் அமிச்சாங்க. அண்ணாமலை நீக்குங்க அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கல. அண்ணாமலை எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தரக்குறைவாக பேச அண்ணாமலையே ஒன்றும் செய்ய முடியல. சீமான என்ன செய்ய முடியும் எடப்பாடியால? தன்னுடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே அவர் ஒன்றும் கண்டுக்க முடியல. செல்லூர் ராஜ பாருங்க, அந்த ராமசுப்ரமணியம் வச்சு போட்டு வாங்கியிருக்கிறாரு. இப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடியினுடைய ஒரு கண்டிஷன் கட்சிக்குள் இல்லை. நிர்வாகிகளுடைய ஒரு விஷயம் போது அவர் விட்டு எல்லை தாண்டி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம பார்க்கலாம். 17ஆம் தேதி சசிகலா அம்மையார் வர்றதுனால இங்க
கூட்டத்தை கட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்னா, அப்ப எடப்பாடியுடைய கண்டிஷன் எடப்பாடி தலைமையில் தான் அதிமுக இருக்குதா? சந்தேகமாவில் இருக்கு. என்ன அதே நேரத்தில் வந்து எல்லாம் சொல்லக்கூடிய சமயத்தில் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சீமான் பேசியிருக்கிறாரா? என்ன அருவருக்கத்தக்க பேசியிருக்கு. அதுக்கு வந்து ஆப்போசிட் அதிமுகவை சேர்ந்த கோவை சத்யன் அப்படிங்கிற வந்து எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அதாவது என்ன கதி ஆவாயின்னு உனக்கு தெரியாது, என்ன பார்த்து பேசுப்பா, ஆமக்கறி சாப்பிட்டு நீ எல்லாம் புருடா விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பா. நாங்க அந்த மாதிரி புருடா விடக்கூடாது, நாங்க அவன் பொய் சொல்லவில்லை. அடுத்த வயிற்றுல அடிக்காத, நீ வழங்க மாட்ட. மற்றபடி ஒழுக்கம்னா உனக்கு தெரியுமா? சிஏ இன்னைக்கு என்ன வரும் தெரியுமா? மான் என்று முடியும். உன்னை போல வந்து தரம் தாழ்ந்தவன் நாங்க கிடையாது. என்ன தலைமை உத்தரவாதம், தலைமை வந்து ஒரு ஓகே கொடுக்கட்டும். தலைமை வந்து உத்தரவிட்டா நீ என்ன கதியாவாயின்னு உனக்கு தெரியாது. ஏன்னா பொம்பளை வாழ்க்கையை விளையாடின முதல்ல விஜயலட்சுமி மேட்ட சொல்றாரு. யாரு? கோவை சத்தியன். பொம்பளை வாழ்க்கையில முதல்ல இப்ப வந்து ஆட்டையை போய் எல்லா கட்சியிலும் ஆட்டையை போட்டுட்டு காசு சம்பாரிச்சு உட்காந்துருக்க. என்ன இதோட போது நிறுத்திக்க. ரொம்ப ஓவரா பேசுனா மற்றபடி ஓவரா நடந்துக்கிட்டேன்னா அவ்வளவுதான், உன்னோட நிலைமையே வேற. சும்மா இருக்க மாட்டோம். ஆமா, என்ன கதி ஆவாயின்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு கூட கோவை சத்தியன் வந்து மிக வல்கரா, ரொம்ப ஆங்காரமா, ஆவேசமா இன்னைக்கு வந்து எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் சீமானோடு எப்படி கூட்டணி வைத்துக் கொள்வது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி அதிமுக கூட்டணி வச்சுக்கோம்? அண்ணாமலையோடு கூட்டணி வைக்காததுக்கு காரணம் இந்த மாதிரி எம்ஜிஆர் அப்படி பேசினாரு, ஜெயலலிதா எப்படி பேசினாரு, பெரியார் அப்படி பேசினா அதான் காரணம். மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்கல, முடிச்சு போச்சு. இப்ப சீமானை வந்து மன்னிப்பு கேட்க எடப்பாடியார் சொல்ல முடியுமா? அண்ணாமலையை மட்டும் சொன்னார்ல, கன்னட தீர்மானம் நிறைவேற்றினாரு, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு, அண்ணாமலையை மாத்தணும்னு சொல்லி போட்டு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நேரடியா போய் சொன்னாரு. இப்ப சீமான மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இழிவாக பேசி சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஊரெல்லாம் போராட்டம் பண்ணுங்க. அதிமுக முடியுமா? சித்தப்பா என்று அழைக்கின்றார் சீமான். அதன் வெளிப்பாடாக விட்டு கொடுத்து செல்ல போகிறாரா எடப்பாடி? இல்ல யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய தலைவரை இழிவாக பேச நாங்க சும்மா விட மாட்டோம் சொல்லி போட்டு போராட்டம் செய்ய போகிறார்கள். எப்படி தொண்டர்கள் குவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. இல்ல மன்னித்து விடக்கூடிய அளவுக்கு மன்னித்து விட முடியாது அப்படின்னா, மன்னித்து விடக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அண்ணாமலையை மன்னிக்கல எடப்பாடி. பாஜகவோட பேச கூட்டணி சேர்ந்திருக்காங்க இல்லையா? சிறுபான்மை ஓட்டு இடிக்கிறா. சீமான் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா நேரம் மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும். அதான் வந்து எடப்பாடியோட திறமை. 17ஆம் தேதி கூட்டம், அந்த இதுக்கே வந்து அங்கு 17ஆம் தேதி வந்து தென்காசிக்கு சசிகலா வருகிறார் என்பதனால இங்க கூட்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா அப்புறம் எடப்பாடிகள் எங்க அதிமுக இருக்கு? இன்னைக்கு வந்து தொண்டர்கள் வந்து சாபம் விடுறாங்க சீமானை நோக்கி, விளங்க மாட்டா நாசமா போயிடுவேன் என்ன அப்படி போட்டு சாபம் விடுறாங்க. எடப்பாடி வந்து வாழ்த்து சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படி வரும் காலங்கள்ல வந்து ஆமா அதிமுக ஆமா எடப்பாடியின் கையில் இருக்காது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாதான் தெரியுது. பத்தாவதுக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் சசிகலாவை நோக்கி வரக்கூடிய அந்த தென்காசி ராமநாதபுரம் கான்செப்ட் இந்தியா அவங்களுடைய டோட்டலாவே மாறக்கூடிய சூழலா எல்லாமே வந்து தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.